Hello viewers, welcome to Super Prime. Example 2.11 பார்க்கலாம். Give any two rational numbers lying between சொல்லிட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்கிற ரெண்டு ரேஷனல் நம்பரை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரெண்டு டைப்பில் ஆன்சர் வரலாம். இப்போ வந்து எப்படி வரானா 0.123 இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த நம்பரும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் ஆயும் நமக்கு வந்து ரேஷனல் நம்பர் இருக்கலாம். இன்கேஸ் இப்போ வந்து 0.123333 எட்ஸெட்ரா டாட்ஸ் இருக்கு. ஆனால் டாட்ஸ் இருக்கு, பட் என்னாச்சு 3 அதே 3 மட்டும் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சேம் நம்பரே வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுது, அதே மாதிரி ரெண்டு நம்பரும் ரிப்பீட் ஆகலாம், இல்லை 3 நம்பர் கூட நமக்கு ரிப்பீட் ஆகலாம். அதே மாதிரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் சேம் நம்பர். அந்த மாதிரி ஆச்சுன்னா தான் அது வந்து ரேஷனல் நம்பர் சொல்லுவோம். சம்மந்தமே இல்லாமல் வேற நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து இர்ரேஷனல் நம்பர் சொல்லுவோம். இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் இருக்க ரேஷனல் நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. இது பாருங்களேன், 15 வந்திருக்கு. அப்போ 15 தானே நமக்கு வரணும் ரேஷனல் நம்பர் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 15 115 111 வருது. அப்போ எக்ஸெட்ரா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேர்ட்டனாக போயிட்டு இருக்கு, பட் சேம் நம்பர் ரிப்பீட் ஆகலை. அதனால இது இர்ரேஷனல் நம்பர், இதுவும் இர்ரேஷனல் நம்பர் தான். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ரேஷனல் நம்பர் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2 rational numbers lying between அப்படியே கொஸ்டினை பார்த்து எழுதிட்டு இது ரெண்டும் அப்படியே எழுதிக்கோங்க. 0.515 115 115 எட்ஸெட்ரா அண்ட் 0.535 335 335 எட்ஸெட்ரா ஆர் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற 2 ரேஷனல் நம்பர் நம்ம எழுத போகிறோம். ரேஷனல் நம்பர்னால் எந்த ஃபார்மில் நம்ம எழுதிக்கலாம், ஸ்டாப் பண்ணுற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இது இருக்குது, 0 இருக்கா, அப்புறம் பாயிண்ட்டா, அப்புறம் 5, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம எழுதிக்கலாம். இப்போ நான் 1 வச்சே எழுதுகிறேன், 1 எழுதுகிறேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, 5 எழுதுகிறேன். ஆனால் இதை விட பெரிய நம்பர் தான் எழுதணும், இந்த நம்பர் நம்ம எழுதக்கூடாது. ஸோ பெரிய நம்பர்னு சொல்லும்போது 5 1 இருக்கா, நான் 5 2 போட்டுக்கிறேன். ஓகே, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி அண்டு போட்டு இன்னொரு நம்பரை எழுத போகிறேன், ஏன்னா ரெண்டு நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அதே மாதிரி 0.5 ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கிறதுனால 0.5 போட்டுக்கிறேன். நான் இதையே கண்டினியூ பண்ணி இந்த இடத்துல 2 போட்டு எழுதிக்கிறேன். இப்போ 252ன்னு எழுதிக்கிறேன். ஆனால் இதுக்கு உள்ளே தான் நம்ம எழுதணும், இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது 51 52 போட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல 2 போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதையே கண்டினியூ பண்ணி எழுதிட்டேன். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.